எங்களுக்குள்ள இருந்த உணர்வை தான் பூரணச்சந்திரன் செஞ்சுருக்காரு. நாங்களே தீக்குளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம். இது வந்துட்டு ஒரு இந்து மக்களுடைய கோயில், இன்னும் இந்து மக்களுடைய உணர்வுகள். ஏன்னா இது முருகன் வந்துட்டு எங்களுடைய காலங்காலமாக இருந்த முதல் படை கடவுள். ஏன்னா முதல் மலை, இந்த மலையில் வந்துட்டு காலங்காலமாக தீவை ஏற்றுறோம். சென்டரில் வந்துட்டு படம் எடுத்து வர்றாங்க, சில பேர் வர்றாங்க போகிறாங்க. அவங்க படம் எடுத்து வர்றவங்க ராஜராஜ சோழலாம் போனால் இங்கேருந்து நெல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள தங்கம் ஏதாவது கொண்டு வருவாங்க, அங்கேயே ஒரு கோயில் கட்டுவாங்க, இதெல்லாம் கட்டுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அங்கே போய் ஒரு மசூதி கட்டினாங்க, அதனால் நீங்கள் விளக்க கொளுத்தக்கூடாது. ஆனால் அந்த மசூதியும் வந்துட்டு 200 வருஷத்துக்கு உள்ளே தான் கட்டியிருக்காங்க, 200 வருஷத்துக்கு முன்னால் தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது வெள்ளைக்காரங்க மற்றவங்க ஆட்சி செய்யக்குள்ள கட்டியிருக்காங்க. இப்போ அந்த மசூதியை வந்துட்டு எடுத்துட்டு இந்த விளக்கையும் கொளுத்து விட்டாங்கன்னா ஒரு இந்துக்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இந்தியாவிலே பிறந்து தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சராக இருந்து 70% மக்கள் இந்து மக்கள் ஓட்டை வாங்கி 70% மக்கள் இந்து மக்கள் ஓட்டையும் வாங்கி அவங்களுக்கே துரோகமாக ஒரு வக்போர்டில் ஒரு 1.5 கோடி எடுத்து அட்வொகேட் கொடுத்து இந்து மக்கள் எழுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் முருகன் கோயிலே பணத்தை 1.5 கோடி உண்டியல் காசை, ஏழை மக்கள் 10 ரூபா 5 ரூபா போட்ட காசை, இந்து மக்கள் போட்ட காசை எடுத்து 1.5 கோடி அட்வொகேட் கொடுத்து விலை கொளுத்த கூடன்னு போராடுற ஒரே அரசு உலகத்திலேயே இந்த தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா ரெண்டாவது பெரியாரிசம்னா ஒரு பொய். பெரியாரிசம் ஏன் பொய்ன்னு சொன்னாக்கா, அவர் கடவுள் இல்லைன்றாரு. கடவுள் இருக்குன்னு சொன்னா தான் மக்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு பூராமே போதைக்கு அடிமையாகி கஞ்சாவும் போதையும் வெட்டு குத்து கொலைன்னு நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த இறையாண்மை இல்லாதனால தான். ஏன்னா அந்த இறையாண்மையை ஒழிக்கிறது தான் திராவிடன்ற பேரை சொல்லிக்கிட்டு கடந்த 60 வருஷமாக ஏழை மக்களை படிக்க விடாமல் வெறும் தமிழை மட்டும் படிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா உலகம் போட்டு மோடிஜி என்ன செஞ்சாருன்னா, இன்றைக்கி கேந்திரா வித்யா பள்ளி, அதில் அனைத்தும் இலவசம். அந்த பள்ளியை கொண்டு வரேன், ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுக்குறேன், ஆசிரியர் குடும்பத்தையும் அந்த ஸ்கூலுக்குள்ளே வச்சு பிள்ளைகளை வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் ஆக்குறேன் அப்படின்றத மோடிஜியோட எண்ணம். அதுக்காகத்தான் நவோதயா பள்ளின்னு சொல்லி இந்தியா பூரா கொண்டு வரேன்னு சொன்னார். 2-3 பள்ளி, நீ ஹிந்தி கற்றுக்கிட்டா கற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுரு, ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கோ, நீ ப்ரைவேட்லேயும் போகலாம், கவர்மெண்ட்லேயும் வேலைக்கு போகலாம். அதை கூட தடுத்துக்கிட்டு இந்த அரசாங்கம் வந்துட்டு அப்பப்போ மக்களை கொள்ளையடிக்கிற பணத்தில் 2000-3000 கொடுத்து ஏழ்மையிலேயே வச்சுருக்கு. துணை முதல்வருக்கு வந்துட்டு அவர் முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் போதும், மற்ற இந்துக்கள் வந்துட்டு பிச்சைக்காரவங்க 1000-500 கொடுத்தாக்கா அந்த இலவச பஸ் அது விட்டுட்டு அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிடலாம், இந்த பொங்கலுக்கு 2000-3000 கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலாம், ஏன்னா எப்படி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த அரசு செயல்படுது. மதுரையில் வந்துட்டு ஐயா மூர்த்தி அவர் மதுரையில் வந்து நத்தம் வரைக்கும் மலைங்களை பூரா உடச்சி வெளிமாநிலங்களுக்கு ஜல்லியை பூரா ஏற்றி கோடி கோடியாக ஜிஎஸ்டிலையும் பத்திர ஆஃபீஸ்லேயும் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்க மருமகட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது மூர்த்தி ஐயா வேலை. இவர் பிடிஆர் ஐயா 30,000 கோடி ஒரு வருஷத்தில் சம்பாதித்தாங்கன்னு சொன்னதுக்காக அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் 2 பேரும் வந்துட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் இருக்காங்க. மதுரை பூராமே ஓட்ட உடச்சலாக கிடக்குது. 1000 கோடிக்கு மேலே மாநகராட்சி ஊழல் பண்ணிவிட்டு அந்த பணம் மக்களுக்கு போய் சேராமல் எங்கே பார்த்தாலும் ரோடு உடஞ்சி கிடக்குது, பாதாள சாக்கடை சரியில்லை. நான் வந்துட்டு ஆணையூர் சிலைநேரியில் இருக்கேன், எங்கள் ஏரியாவில் பாதாள சாக்கடை போட்டேன்னு சொல்லி லெக்சர் காட்டுது சார், போட்டது மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் இப்படியெல்லாம் மோசடி நடக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே ஜனங்க ஏழை மக்களை, ஏழையாகவே வச்சுருக்க மக்களை 1000-500 கொடுத்து இந்த அரசாங்கம் வந்துட்டு ஏமாற்றி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்குது. முதல்வர் வந்துட்டு மெயினாக இந்துக்களுக்கு எதிரி தான். அவர் இந்துக்கள் வரக்கூடாது, நமக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர், நேற்று வந்துட்டு கிறிஸ்தவ மாநாட்டில் தான் உதயநிதி ஐயா பங்கேற்றிருக்காரு. அவர் இது வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்துக்களுக்கு எந்த வாழ்த்தும் சொன்னதில்லை, பொங்கல் தீபாவளிக்கு எதுக்குமே சொன்னதில்லை. ஒரு தமிழ்நாடு அரசுன்னு கூட ஒரு பஸ்ஸில் போட மாட்டாங்க. ஏன்னா அதை நேற்று கர்நாடகத்தில் அங்கே உள்ள தமிழர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகள்னு அந்த ஒட்டியிருக்காங்க பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே. அது மாதிரி சுத்தமாகவே அவர் வந்துட்டு தமிழர்களுக்கு ஒரு எதிரி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா தந்தை ஈவர் அண்ணா ராமசாமி நாயக்கர், அவர் ஆந்திராக்காரரு, அவர் தமிழ் காட்டு பிராண்டி மொழி அப்படின்னாரு. அப்புறம் கடவுள் இல்லைன்னாரு. கடவுள் இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாருமே இப்போ மோசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, திருட ஆரம்பிச்சிருவாங்க, போதை மருந்துக்கு அடிமையாகிடுவாங்க. கடவுள் இருக்குன்ற ஒரு பயத்தில் தான் அவ்வளோ பேரும் இந்த இந்துக்களை முக்கால்வாசி பேர் படித்து ஒழுக்கமாகி பெரிய பெரிய அதிகாரி ஆகிறான். அதை வந்து அந்த திராவிடன் மக்கள் வந்துட்டு படிக்காதனால தான், தமிழை மட்டும் படித்ததுனால தான் இன்றைக்கி ஃபுல்லு ஏழ்மையிலேயே இருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் விளக்கேற்றணும். இன்றைக்கி சுவாமிநாத ஐயா வந்துட்டு தைரியமாக நின்னார். அவருக்கு 100 எம்பி, ஏன்னா இந்த நம்ம இந்துக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின எம்பிகள் 100 எம்பிக்கள் எடுத்தாங்க. ஆனால் 443 எம்பிக்கள் வந்துட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா பூரா.
அதனால் வந்துட்டு எது 100 பெருசா 443 பெருசா அப்பயும் பிடிவாதமாக விதண்டாவாதமாக நான் இந்துக்களை அழிப்பேன், அடுத்து பொட்டு பூவெல்லாம் எடுக்க விட்டுருவேன், ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி இந்துக்கள் சிறுபான்மை ஆக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர்.